எல்லாருக்கும் ஹாய், நான் உங்க சாய். ஹவு டு மேக் மணி ஆன்லைன்னு 1000 வீடியோஸ் இருந்தாலும் அதை ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து எவ்வளோ மணி மேக் பண்ண முடியுங்கிற சீரியஸ் தான் இது. போன எபிசோடில் நம்ம ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டை க்ளோஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டையும் இந்த சேனலில் ஆன் பண்ணியிருந்தோம். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி எந்த ஒரு கிளைண்ட்டுமே கிடைக்காம இருந்த நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்டர்நேஷனல் கிளைண்ட் கிடைச்சிருக்கு. அண்ட் அந்த ப்ரொபோசலோட வேல்யூ $3,000 இந்தியன் ருபீஸ் படி, விச் இஸ் அரௌண்ட் 2,50,000 rupees. அந்த டீலை நம்ம ரொம்ப எதிர்பார்த்து நம்பி அவங்களோட ரிப்ளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அவங்கள்ட்ட இருந்து ரிப்ளை வரதுக்கு லேட் ஆனனாலே அந்த எபிசோட அங்கேயே முடிச்சிருப்போம். ஸோ வெல்கம் டு எபிசோட் 4 ஆஃப் மணி மேக்கிங் சேலஞ்ச். இந்த வீடியோவில் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கில்லான வீடியோ எடிட்டிங்கை வச்சு 10,000 மேக் பண்ண முடிஞ்சதா, $3,000 கிளைண்ட்டை க்ளோஸ் பண்ணோமா, இந்த வீடியோ முடியும் போது நெக்ஸ்ட் ஸ்கில்லுக்கு ஜம்ப் பண்ணிடலாமான்னு பார்ப்போம். இதை நான் எந்த எக்ஸ்ட்ரீமான போய் இந்த டீலை கண்டிப்பாக ஓகே பண்ணி ஆகணும்னு தான் இருந்தேன். அன்டில் ஐ ஸ்போக் வித் திஸ் கை. பொதுவாக நம்ம ஒரு ஃபாரின் கிளைண்ட் கூட ஒர்க் பண்ணுறோம்னா அவங்க நம்மளுக்கு டாலர்ஸ்ல தான் பே பண்ண முடியும். அதுக்கான ஆன்லைன் பேமெண்ட் மோட்ஸா பேபால், ரேசர் பே, ஸ்ட்ரைப், வைஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஸ் இருக்கு. ஆனால் இந்த எந்த ஆப்ஸுமே அந்த கிளைண்ட் நம்ம கிட்ட நான் கம்ஃபர்டபுள் கிடையாது, ஆனால் நான் பே செக் மூலயமா கம்ஃபர்டபுள்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பே செக்ல என்டர் பண்றதுக்கு நம்ம நேமோ டீட்டெயில்ஸும் அவங்க கேட்கல. யூஎஸ்ஏ ஆர் கனடாவில் உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தால் அவங்களோட நேம் அண்ட் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே எனக்கே ஒரு செகண்ட் ஒரு மாதிரி பேக் தாட் அடிச்சது. ஏன்னா இதில் நம்ம இன்வால்வ் ஆகி ஏதாவது ப்ராப்ளம் ஆனால் கூட பிரச்சனை இல்லை, நம்ம வேற யாராவது இன்வால்வ் பண்ணி, அது ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அது இன்னும் சங்கடத்தில் முடிஞ்சிடும். ஸோ அதனாலேயே எனக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் 50% கம்மியாயிருச்சு. முக்கியமாக இந்த வீடியோ நான் போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் இது பர்டிகுலராக ஸ்கேம்னு போட்டிருந்தீங்க. பட் மொட்டையாக அதை ஸ்கேம்னு க்ளோஸ் பண்ணிடாம எப்படி நம்ம ஸ்கேம் ஆக போடுவோம்னு தெரிஞ்சுக்கணும்னு கியூரியாசிட்டியும் பில்ட் ஆச்சு. அதில் ஒருத்தர், ப்ரோ நீங்கள் கனடாவில் சந்தீப் ராஜ்குமார்னு ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் இருக்காரு, அவரும் தமிழ் தான், அவரை ரீச் அவுட் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் அவரை ரீச் பண்ணேன். இந்த மாதிரி எனக்கு வந்து ப்ரொப்போசலையும் நடந்த விஷயங்களையும் அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் அவரும் வேற டைம் ஜோன்ல இருக்கிறதுனால மோஸ்ட்டாக ஒன் சைடட் ரிப்ளையாக போயிட்டு இருந்தது. அவர் மெசேஜ் பண்ணும்போது நான் அவைலபிளாக இல்லை, நான் மெசேஜ் பண்ணும்போது அவர் அவைலபிளாக இல்லை. அரௌண்ட் 1:30க்கு நாங்கள் 2 பேருமே அவைலபிளாக இருந்தோம். அந்த டைம் ஹி ஆஸ்க் ஃபார் அ குயிக் கால். அந்த காலில் போய் நான் என்னோட விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணேன். இதெல்லாம் ஷேர் பண்ணும்போதே ஹி செட், அண்ட் இது ரொம்ப டூ மச்சாக இருக்குது. எனக்கு நான் இந்தியாவில் இருக்கும்போது $1,000 ஃபைன்னு நினச்சேன். பட் இப்போ இங்கே வந்து மார்க்கெட்டை பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது நோ ஒன் இஸ் ரெடி டு பே யூ $1,000, அதுவும் அப்ஃப்ரண்ட்டாக இவ்வளோ ஈஸியாக. அதுவும் இல்லாமல் இந்த பே செக் மூலிமா அவங்க பே பண்ணுறதை விட ஆன்லைன் பேங்கிங் அண்ட் ஆன்லைன் பேமெண்ட் மெத்தடில் தான் மோஸ்ட்டாக பே பண்ண ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ பே செக்னு அவங்க சொல்கிறதும் சம்திங் ஃபிஷி. ஸோ நம்மளுக்கு இதில் கிடைக்க போகிற அமௌண்ட்டை விட ட்ரபிள்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கனால ஸ்லோவாக எனக்கு இதில் ஒரு க்ளோஷர் கிடைக்க ஆரம்பிச்சது. அப்போது கை கெட்டினது வாய் கெட்டல. ஃபைன். அதுக்கப்புறம் என்னாச்சு? உங்கள் வீரன் தோத்துட்டானா? இதுக்கப்புறம் தான் the main game started. இப்படி எனக்கு கிடைச்ச ரிப்ளைஸ்ல இருந்து நான் சில ஒர்க்ஸை பிக் பண்ண ஆரம்பிச்சேன். அதுதான் ஒன் ஆஃப் த கிளைண்ட் இஸ் ஃப்ரம் பங்களாதேஷ். இவர் என்கிட்ட ஃபர்ஸ்ட் எப்படி அப்ரோச் பண்ணாருன்னா, நீங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்ப்பீங்களா, ஹவுஸ் ஆஃப் டிராகன்ஸ் பார்ப்பீங்களான்னு சொல்லிட்டு சில இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாரு. யார் ஜான் ஸ்னோ, யார் ஃபர்ஸ்ட் கிங், யார் சன் ஆஃப் ரெனரிஸ் அப்படின்னு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாரு. எனக்கு அந்த பேர்லாம் பெருசா ஞாபகம் இல்லாட்டியும் நான் இதெல்லாம் பிஞ்ச் வாட்ச் பண்ண சீரியஸ். அதனாலேயே எனக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டா அதுக்கு ஆன்சரும் பண்ணேன். அதுக்கப்புறம் யூ ஆர் த ஒன் மேன், நான் தேடிட்டு இருந்தது உன்னதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட நான் பேசின டீல் என்னன்னா, அந்த வீடியோ 17 to 20 minutes இருக்க போகுது. ஸோ அவங்களுக்கு பெர் மினிட்டுக்கு $3 நான் பே பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டீலுக்கு நான் கொஞ்சம் பார்கெயின் பண்ணேன். ப்ரோ கொஞ்சம் $5 பண்ணிக்கலாமே ஒரு மினிட்டுக்கு. நான் சொன்ன மாதிரியே ஃபாரின் கிளைண்ட்னாலே சாம்பிள் வீடியோ கேட்பாங்க. இந்த கிளைண்ட் நம்ம கிட்ட 2 minutes ஆஃப் ரெஃபரன்ஸ் வீடியோ கேட்டிருந்தாப்ல. சரி ஓகே பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கால் எல்லாம் எல்லா விஷயமும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்பதான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் ஷேர் பண்ணாரு. மேக்னெட்ஸ் மீடியா எடிட்ஸ்ங்கிறது எல்லா எடிட்டர்ஸும் ரொம்ப ஆஸ்பைரிங்கா பார்க்கக்கூடிய ஒரு எடிட். ஏன்னா அந்த வீடியோல ஒரு எடிட்டரே இது எப்படி பண்ணிருப்பாங்கன்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த வீடியோல எடிட் இருக்கும். அது மாதிரி பண்ணணும்னு தான் நிறைய எடிட்டர்ஸோட ட்ரீமே. அந்த எடிட் உங்களால பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. நம்மளால முடியாது எதுவுமே இல்லை, ஒரு டுட்டோரியல் பார்த்தோம்னா அதை அப்படியே கிராஸ் பண்ணி போங்கிற நம்பிக்கையில ஓகே சொல்லிட்டேன். நான் அந்த வீடியோ he said he will pay around $100 to $300 a single video. ஆனா அந்த மாதிரி எடிட் பண்றதுக்கு it involves lots and lots of work. அந்த எடிட் பண்றதுக்கு இந்த அமௌண்ட்ங்கிறது ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்டரியான ஒரு அமௌண்ட் தான், அதிகம் கூட சொல்ல முடியாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு துண்டு போட்டு வச்சிருந்தேன். பட் மெயினா நம்ம ஃபர்ஸ்ட் என்கேஜ் ஆன விஷயம் வந்து இந்த சீரிஸ் எடிட்ஸ் தான். இதை பத்தி அவங்க ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்கிரிப்டும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த இங்கிலீஷையே நான் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி சாம்பிள்ஸ் பண்ணி அனுப்பிச்சேன். அண்ட் இஸ் ஓகே வித் தட்.
அந்த சாம்பிள் ஓகே ஆனதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் டு எடிட் த மெயின் வீடியோ. அண்ட் அந்த மெயின் வீடியோ எடிட் பண்ணுறது எனக்கு பெரிய வேலையாகவே தெரில. ரொம்ப சீக்கிரமாகவே அந்த வீடியோ எடிட் பண்ணி அவருக்கு ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் ஹீ காட் சாட்டிஸ்ஃபைட். அண்ட் இதுக்கு ஹீ பேட் மீ அரௌண்ட் $75. ஏன்னா வீடியோட லென்த் 17 minutes வந்தது. $75 இந்தியன் ருபீஸில் 6,250 rupees. வித் தட் கேஷ் நம்ம ஆல்ரெடி earn பண்ண 900 ஜாயின் பண்ணும்போது நம்ம ஆல்மோஸ்ட் 7,150 rupees earn பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கிடைச்ச கிளைண்ட் வந்து அவுட் பவுண்ட் மார்க்கெட்டிங் மூலமா கிடைச்சாங்க. நம்மளா அந்த கிளைண்ட்டை போய் ரீச் பண்ணி நம்ம ஓகே பண்ணோம். ஆனா தேர்ட் கிளைண்ட் எனக்கு கிடைச்சது இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் மூலமா. நம்ம வீடியோவை அந்தமான்ல இருந்து ஒரு பர்சன் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பர்சனுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனுக்கு வீடியோ எடிட்டர் தேவைப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அவர் யூடியூப்ல சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் அவர் நல்லாவே எடிட் பண்ணுவாரு, அவர் வேணா ட்ரை பண்ணி பாருங்கன்னு நம்மளோட டைரக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. சரி ஓகே, அவுட் பவுண்ட் மார்க்கெட்டிங் மூலமா ஒரு கிளைண்ட் எடுத்து எக்ஸாம்பிள் காட்டியாச்சு. இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் எக்ஸாம்பிள் காட்டலாம்னு சொல்லிட்டு எனக்கு டிஸ்கார்ட்ல இருந்த மற்ற அப்ரோச்சஸ் எல்லாம் எடுத்துக்காம இவங்களோட என்கேஜ் ஆகலாம்னு முடிவு பண்ணேன். இவங்களோட ஒரு கால் போயிட்டு அவங்களோட ரெக்குயர்மெண்ட்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எப்படி பண்ணலாம், பெஸ்ட்டாக பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நம்ம கோட்டும் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து 1,500 rupees வித் ஸ்கிரிப்ட் அண்ட் வீடியோ எடிட்டிங் சார்ஜ் பண்ணியிருந்தேன். விச் கம்ஸ் அரௌண்ட் 22,500 ஃபார் அ மந்த். ஆனால் அவங்க இனிஷியலாக சரி நம்ம வந்து ஒரு 5 வீடியோஸ்க்கு என்கேஜ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நான் பெருசாக நெகோஷியேட் பண்ணல. ஓகே லெட்ஸ் டூ திஸ்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 5 வீடியோஸ்க்கு மட்டும் என்கேஜ் ஆனோம். ஸோ அதுக்கான அமௌண்ட் 7,500. அவங்க அதுலேருந்து எனக்கு அட்வான்ஸ் அமௌண்ட்டாக 2,000 பே பண்ணிட்டாங்க. வெறும் இந்த 2,000 அமௌண்ட் நம்ம ஓல்டு ஏர்னிங்ஸில் ஜாயின் பண்ணாலே ஆல்மோஸ்ட் 9,500 நம்ம வந்துடும். ஸோ இந்த ரெஸ்ட் 5,000 ஆட் ஆனால் லிட்டரலாக நம்மளுக்கு 10,000 கிராஸ் பண்ணி 14,500 போயிடும். இதில் நான் வெறும் வீடியோ எடிட்டிங் மட்டும் கன்சிடர் பண்ணலான்னு இருக்கேன். ஸ்கிரிப்டிங்க்கு நான் சார்ஜ் பண்ண அமௌண்ட்டை ரிமூவ் பண்ணிடலான்னு இருக்கேன். இந்த 14,000 இருந்து 2,500 rupees ரிமூவ் பண்ணா 11,500 rupees. அப்போ நம்மளோட 10,000 rupees கோலை ஸ்டார்ட் பண்ணும் போது கஷ்டமா இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டோம். எனக்கு அவ்வளோ ரியாக்ஷன் வரல. ஜஸ்ட் பிகாஸ் நம்ம இதுக்கு ரொம்ப நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஏன்னா நான் இதில் ஃபுல் ஃபோக்கஸ் என்னால் பண்ண முடியாது. அதுக்கான ரீசனும் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். எனக்கு வேற வேலையில் என்கேஜ் ஆனாலும் இந்த சேலஞ்சை நான் கண்டிப்பாக ஒரு நூப் மாதிரி இந்த சேலஞ்சை நான் பண்ணி ஆகணும். அப்போ தான் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு என்ன நானே இதில் இன்டெல்ஜ் பண்ணேன். நான் நினச்சிருந்தா பிளான் பண்ண மாதிரி ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ் அண்ட் எனக்கு இருக்கிற கனெக்ஷன்ஸை வச்சு இந்த வீடியோ நான் எப்பயோ பண்ணி முடிச்சிருப்பேன். ஜஸ்ட் பிகாஸ் அதை ஜீரோலேருந்து பண்ணணுங்கிறக்காக புது டிஸ்கார்ட் சர்வரை கிரியேட் பண்ணி புது சேனலில் ஜாயின் பண்ணி பிளைண்டாகவும் அப்ரோச் பண்ணி அவுட் பவுண்ட் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் மூலியமா கிளைண்ட்ஸ் எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணி 10,000 மார்க்கை ரீச் பண்ணியிருக்கோம். இது என்னால முடியும்னா ஈவன் யூ கேன் டூ திஸ். நீ காலேஜ் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, ஒர்க் போயிட்டு இருந்தாலும் சரி. பட் ஸ்டார்டிங்கே நான் சார்ஜ் பண்ற அளவுக்கு சார்ஜ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. பிகாஸ் ஒரு நல்ல பொட்டன்ஷியல் லாங் டேர்ம் ஒர்க் வச்சிருக்க கிளைண்ட் உங்களை அப்ரோச் பண்ணா கூட நீங்க ஸ்டார்டிங்கே இவ்வளோ சார்ஜ் பண்ணீங்கன்னா அவங்க உங்களோட என்கேஜ் ஆக மாட்டாங்க. அப்படியும் சில கிளைண்ட்ஸ் லோவா பே பண்ணாலும் அவங்க மூலியமா உங்களுக்கு கிடைக்கிற ரெஃபரல் உங்களுக்கு நிறைய பே பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா அமௌண்ட் அண்ட் டைம் பார்க்காம ஒர்க் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டர் டைம்ஸ்ல நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நான் ப்ரீமியர் ப்ரோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கற்றுக்கிட்ட டுட்டோரியல்ஸும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். வீடியோ எடிட்டிங்னா என்னன்னே தெரியாமல் இருக்கவங்க கேப்கட்லேருந்து வீடியோ எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு அதில் ஒர்க் ஃப்ளோலாம் அதில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங்கே என்னடா இது ஒன்றுமே புரியலன்னு ஹெக்டிக்கான ஃபீல் கொடுக்காது, கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் அந்த கேப்கட் சாஃப்ட்வேரை கற்றுக்கிறதுக்கும் டுட்டோரியல்ஸை லிங்க்ல ஷேர் பண்ணுறேன். நான் ஒரு சில டிஸ்கஸ் ஓவர் லிங்க்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீச் அவுட் பண்ணுங்கள் ஆர் ஈவன் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அஃபிஷியலாக நம்ம சூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்கில் வச்சு 10,000 earn பண்ணியிருக்கோம். இல்லை 11,500 rupees earn பண்ணியிருக்கோம். ஆனால் நெக்ஸ்ட் ஸ்கில்லை சூஸ் பண்ணி ஆகணும்ல. பட் இந்த டைம் நெக்ஸ்ட் ஸ்கில்லை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் நான் ஒரு ஸ்கில் வச்சு ட்ரை பண்ணணுமா இல்லை ஒரு பிஸ்னஸ் ட்ரை பண்ணலாமான்னு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எந்த கமெண்ட்ஸுக்கு ஜாஸ்தி லைக் வருதோ அதையே நெக்ஸ்ட் சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். எதிர்பாராததை எதிர்பாருங்கள். See you guys in the next video. Until then, become better.